ஐயா 10 நாள் கெடு கொடுத்துருக்கிறாரு செங்கோட்டையன் ஐயா, அதுக்கு உங்க பதில் என்ன? செங்கோட்டையன் ஐயா இப்ப கட்சியிலேயே இல்ல, நீங்க பத்திரிகையே படிக்கல. அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார், பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு விட்டார், பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு விட்டார். என்னங்க, கடந்த காலம் எல்லாம் கடலில் மூழ்கி விட்டன, அதை பற்றி பேசாதீர்கள். செங்கோட்டையனை பற்றியோ கூட்டணி பற்றியோ எதை பேசுவதும் எடப்பாடியார் தான் பேசுவார், கட்சியின் முடிவு. மீண்டும் அவங்களை சேர்க்க வாய்ப்பே இல்லையா? ஒரு மூத்த உறுப்பினர் என்னங்க, மீண்டும் நீக்கப்பட்டவங்க சேர்க்க வாய்ப்பு இல்லையா? செங்கோட்டையன் பற்றி எந்த கேள்வியும் கேட்காதீர்கள், அதற்கு பதில் இல்லை. பொதுவா மொத்த நீக்கப்பட்ட அனைவரையும் ஒன்று சேர்த்து வெற்றி பெற கட்சிக்கு கொள்கைகள் உண்டு, கொள்கைகள் என்னவோ அந்த கொள்கைகள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படும். இதுதான் எடப்பாடியாரினுடைய முடிவு. கட்சி தொண்டர்களோட குரலா தான் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி கட்சி தொண்டர்கள் யாரிடம் இருக்கிறார்கள்? எடப்பாடியாரிடம் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஐயா, தகுதி குறைவு. இப்போ ஏற்கனவே கும்மிடிப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ நீக்கப்பட்ட போது இதே மாதிரி தான் சொன்னீங்க, திருப்பி சேர்த்துட்டீங்க. அதே போல ஒரு வாய்ப்பு இருக்கா? எடப்பாடியே தான் முடிவு பண்ணலாம், அதான் கேட்கலாம். கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவை இவர் தற்போது நிகழ்ச்சியோடு ஒப்பிடுவது அபத்தம், தவறு, சம்பந்தமே இல்லாமல். ஊடகங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க, நீக்கப்பட்டவர்கள் இல்லை, ஊடகங்களுக்கு தகுதி இல்லை என்று நான் சொல்லுவதற்கு காரணம் கள நிலவரம் என்ன? அதிமுகவில் எத்தனை தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், எடப்பாடி பக்கம் இருக்கிறார்கள், மற்றவர்கள் பக்கம் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை அந்த களப்பணியும் நீங்க பார்த்துவிட்டு பிறகு இது போன்ற கேள்விகளை போடுங்க. 5000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கண்டறிஞ்சிருக்கிறதா ஐடிவி சொல்லியிருக்கீங்க. ஐடிவி இப்ப 2 தொகுதியில இதை தேர்தல் ஆணையர் என்ன 5000 வாக்காளர்கள் பட்டியலில் நாங்க சரி பார்த்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பேசும்போது ஐடிவி செயலாளர் வினோத் பேசுறாரு, அதுல ஏதாவது போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்களா? அது என்ன மாதிரி நடவடிக்கையை அதிமுக எடுக்கும்? அதை பொறுத்திருந்து பாருங்கள், பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், தேர்தல் ஆணையத்தின் பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, செங்கோட்டையன் no answer for Sengottaiyan question. Don't ask any question regarding Sengottaiyan. ஐயா, பின்னணியில பிஜேபி என்ன சொல்றாங்க? அதை நீங்க திமுக சார்பில் பேசுறீங்கன்னு மக்கள் நினைச்சிடுவாங்க, அதெல்லாம் தப்பு. செங்கோட்டையனை பத்தி எந்த கேள்வியும் கேட்காதீங்க. சரிங்க, இப்போ இந்த கட்சியில தேர்தல் விஷயங்கள் பொறுமையா போயிட்டு இருக்கு, திமுக முந்துகுது, நாம முந்தலன்ற மாதிரி இப்ப எல்லாரும் பேசுறாங்க. இன்னும் ஒன்றியங்கள் கூட பிரிக்கப்படாம இருக்குது அதிமுகவுல மாவட்டம் தோறும். அதெல்லாம் தவறான ஒரு பிரச்சாரங்கள். ஐயா, பூத் கமிட்டி கிட்ட அதிமுக போயிடுச்சு, பூத் கமிட்டி கிட்டே அதிமுக போன பிறகு மற்ற கேள்விகளுக்கு அர்த்தமே இல்லை. ஓபிஎஸ்சி இவங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துல இணையும் போதுதான் ஒரு தகவல் வருது. அது அவங்க கிட்ட கேளுங்க, எங்க கிட்ட கேட்காதீங்க. இல்ல, இங்க சேர்க்கலன்னா அங்க போற மாதிரி இருக்கு. அதனாலதான் செங்கோட்டையன் அவங்களால ஒருங்கிணைச்சு அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எங்க கிட்ட கேட்டா எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. முன்னாள் அமைச்சர் அதெல்லாம் சம்பந்தமே இல்லை, எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர்களிடம் கட்சியும் இல்லை, தொண்டர்களும் இல்லை, மக்களும் இல்லை. அதை பற்றி கேள்வி கேட்கவும் வேண்டாம்.